நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சி மாநகரத்தில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி. பந்தல்கால் நட்டு வைத்த அமைச்சர் நேரு. திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் வருகிற பிப்ரவரி 22ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் கடந்த மாதம் சூரியூர், லால்குடி, மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் ஆயிரக்கணக்கான காளைகளும் ஆயிரக்கணக்கான மாடுபிடி வீரர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். தமிழக அரசால் புதிதாக கட்டப்பட்ட சூரியூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார்பில் கார் வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வருகிற பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் முறையாக திருச்சி மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. போட்டிக்கான பந்தல் கால் நடும் நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு பந்தல் கால் நட்டு பணிகளை துவக்கி வைத்தார். நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்து 750க்கும் மேற்பட்ட காளைகளும் 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கு பெற உள்ளனர். இதுவரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் மாநகராட்சியை விட்டு வெளியே நடைபெற்று வந்த நிலையில் முதன்முறையாக திருச்சி மாநகராட்சி பகுதியில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் H. பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.